ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் குட் மார்னிங். ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பயுமே போல் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீடு வாசலை கூட்டி தொளிச்சு கோலம் போட்டாச்சு. நேற்று ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால பயங்கர டயர்டாக இருந்தது. இருந்தாலும் என்ன செய்ய, நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் கடமைகள்னு சில இருக்கு இல்லையா, அதனால் எந்திரிச்சு வாசல் தொளிச்சு கோலம்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி நான் வாசலில் போட்ட கோலம் தான். அப்போ பக்கத்து ஆஃபீஸில் போட்ட கோலம் இது. வேப்பமரத்துக்கு முன்னாடி ஒரு கோலத்தை போட்டாச்சு. நான் எந்திரிச்சு எப்போல்லாம் எந்திரிச்சு வெளியே வரணும் அப்போயே அந்த குட்டி பூனையும் பெரிய ஜிஞ்சரும் எந்திரிச்சிரும். இன்றைக்கி நான் எந்திரிச்சு வரப்போ அந்த குட்டி பூனையை எங்கே போச்சுன்னு தெரியல, ஆளை காணும். ஆனால் நான் கோலம்லாம் போட்டுட்டு பெரிய பொண்ணு எந்திரிச்சு என் கூடயே நான் வாசல் கூட்டி தொளிக்க தட்டி கூடியே இருந்தது. பாருங்கள், வாசலே நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வர தட்டி வாசலே எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தது. யார் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த பூனை எனக்கு காவலுக்கு இருக்கும். வாசலை எப்படி நான் வரதை பார்த்துட்ருக்குன்னு பாருங்கள். அப்புறம் நம்ம பூஜை ரூம்குள்ளே போயாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. எல்லாருமே நம்ம உழைக்கிறது எதுக்காண்டி, இந்த ஒரு வயிற்றுக்காண்டி தான். அதனால் யாருமே பசியும் பட்டினியும் இல்லாமல் இருக்கிறது தான் லைஃப்லேயே ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த மாதிரி நிலைமையை யாருக்கும் கொடுத்துடாத கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டையும் ப்ரேயர் பண்ணிட்டு எல்லோரும் நல்ல சுகத்துடன் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல சுகத்துடன் இருக்கணும்னு சொல்லி சாமியும் வேண்டியாச்சு. வேண்டிட்டு அப்புறம் நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரைஸ் வச்சாச்சு. இன்றைக்கி குக்கரில் தான் வச்சு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கிச்சனுக்குள்ளே வரப்போ பார்த்திங்கன்னா மணி 5:35 ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சரி ரைஸ் குக்கரில் வச்சிடும் அப்படின்னு சொல்லி குக்கரில் வச்சு கொஞ்சம் வெந்நி குடிக்கணும் போல் இருந்தது. கொஞ்சம் வெந்நி போட்டு குடிச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி சிம்பிளாக தாங்க பண்ணேன். சிம்பிளாக ஒரு தக்காளி குழம்பு. பேச்சுலர்லாம் ஈஸியாக செய்யலாம். பசங்களாம் தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு குழம்பு தான், சிம்பிளான குழம்பு தான் வச்சேன். வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே வைக்கல. என் பொண்ணு சொல்லிட்டேன், ஏம்மா இன்றைக்கி எனக்கு களியே போதும், காலைல பிரேக்ஃபாஸ்ட் எது வேணான்னு சொல்லிட்டேன். அதனால் வெந்தய களியும் கிண்டியாச்சு. அந்த குழம்பு பார்த்திங்கன்னா லேசாக கொஞ்சம் தேங்காய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சோட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி, நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூளை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலே போட்டு அதையும் வதக்கிட்டு நல்லா அது கொஞ்சம் மசாலாலாம் நல்லா வெந்து வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு இறக்கி வச்சிட வேண்டியது. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா தூவி விட்டுற வேண்டியது. இதுக்கு கூடல ஒரு 1 டைம் 2 டைம் நல்லா தக்காளி மசிச்சு விட்டுக்கணும். அவ்வளோதான். இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியான தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். அந்த மாதிரி மெத்தடில் தான் இன்றைக்கி நான் தக்காளி குழம்பு வச்சேன். தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வைக்கலை. நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் 2 ஊறுகாயுமே இருந்து சரி தக்காளி குழம்பு வச்சு எலுமிச்சை ஊறுகாய் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வெஜிடேபிளே முதல்ல வீட்டில் இல்லை. நேற்று நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுனால வாங்க 11 மணி ஆயிடுச்சுலையே, அதனால் கடையெல்லாம் பூட்டிடுச்சு, வாங்கவும் மறந்துட்டேன். சரி குழம்பே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. டேஸ்ட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. பொண்ணுட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருந்தால் தொட்டுக்கு கூட எது வேணான்னு சொல்லிடுவா. குழம்பு டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸு நம்மளுக்கு குக்கர் வந்துச்சு, அதை எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயக்களி நம்ம கிண்டி வச்சாச்சு. எல்லாமே கிண்டி முடிச்சுட்டு கிச்சன் வேலை முடிஞ்சு. பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வெந்தயக்களி சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதுனால சரி வேண்டான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு மட்டும் அவளுக்கு சாப்பிட்டது கொஞ்சம் வெந்தயக்களி வச்சு கொடுத்துட்டு லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் வச்சு கொஞ்சம் தக்காளி குழம்பு வச்சு அதிலே ஊறுகாயும் வச்சுட்டு 2-3 டிஃபன் பாக்ஸ் வேண்டாமா அதிலே ஊறுகாயும் வச்சுருங்கன்னு சொல்லிட்டா சரி பரவாயில்ல அப்படின்னு. இப்போல்லாம் மே மாதம் எல்லா பேரும் லீவ் இருக்காங்க, எல்லா பேரண்ட்ஸும் நல்லா தூங்குறாங்க. நம்ம இப்படி இருந்து சமைக்க வேண்டியது இருக்குது. எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு கஷ்டம். என்ன செய்ய, கடையில் அங்கே கேண்டீன் இருக்குது, கேண்டீனில் சாப்பிட என் பொண்ணுக்கும் பிடிக்காது, எங்கள் வீட்டுக்காரும் கேண்டீன்லாம் வேண்டாம், வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு வெறும் தயிர் சாதத்தை கூட டிப்ளைக்கு வச்சு கொடு, ஆனால் சமைக்காம மட்டும் இருந்துடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வச்சு தக்காளி குழம்பு ஊற்றி நார்த்தக்காய் ஊறுகாய் தான் அவளுக்கு வச்சு விட்டேன். அவளுக்கு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. எப்படா அவளுக்கு எல்லாமே லஞ்சு கிச்சன் வேலை எப்படா முடியுதுன்னு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வேலைகள்.